கூமாபாட்டி தங்கப்பாண்டி வந்து சூப்பரான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு ஒரு கல்வி தகுதி இருக்கிறப்போ, இந்த அரசை நிர்வகிக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிக்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்எல்ஏ, எம்பி ஆகி இந்த நாட்டை ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்விக்கு பலரும் வந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. லைக்ஸ் எல்லாம் சும்மா அள்ளுது. ஆனால் இதை மேலோட்டமாக பார்க்குறப்ப நியாயமான கேள்வியாச்சே, ஆமாம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவங்க நம்மளை ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இது ஒரு ஆஃப் பாயில் தனமான கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு மேட்டுக்குடித்தனமான கேள்வி. தங்கப்பாண்டி தயவு செய்து இந்த மேட்டுக்குடித்தனமான கேள்வியை கேட்கறத விட்டுருங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே தற்குறிகள் மத்தியில் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த ஆஃப் பாயில் தனமான மேட்டுக்குடித்தனமான கேள்விகளை கேட்கறதால அவனுக்கு இதுக்கும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் 4 பீப்புள் மட்டும்தான் ஓட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னா, படித்தவங்க ஒன்று, தொழில் பண்ணுறவங்க ஒன்று, வரி கட்டுறவங்க ஒன்று, நிலம் வச்சிருக்கிறவங்க ஒன்று. இந்தியாவில் மெஜாரிட்டி பீப்புள் படிக்கலை, தொழில் செய்யலை, நிலம் கிடையாது. அப்புறம் அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்களால வரி கட்ட முடியாது. ஏன்னா இங்கே இம்ப்ளிமெண்ட்டில் இருந்தது சனாதன தர்மம்னு அவங்க சொல்கிறாங்களே, அந்த மனு தர்மம் தான் இங்கே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. அதை எதிர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதில் தான் 1 man 1 vote 1 value அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அது வந்ததால தான் இன்னைக்கு நானும் ஓட்டு போட்டிருக்கேன், நீங்களும் ஓட்டு போட்டிருக்கீங்க, அந்த கூமாபாட்டி தங்கப்பாண்டியும் ஓட்டு போட்டுருக்கிறப்ப. அது இல்லைன்னு வைங்களேன், அவரால் ஓட்டு போட்டிருக்கவே முடியாது. அப்போது படிக்காத பாமர மக்கள் எம்எல்ஏ, எம்பி ஆனதால தான் அந்த மக்கள் தங்களுடைய இங்கே மெஜாரிட்டி பீப்புளாக இருக்கக்கூடிய இந்த மக்களை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒருவேளை கூமாபாட்டி தங்கப்பாண்டி சொல்கிற மாதிரியே அப்பத்துல இருந்தே அதுவே இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வந்துருந்துன்னு வைங்களேன், இந்த தகுதி என்னென்ன தகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அதான் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாருல, அப்படி ஒன்று இருந்ததுன்னா இங்கே ஒன்லி இந்த அரிய வகை ஏழைகள் மட்டும்தான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இன்னைக்கு வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருக்க முடியும். நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ கூமாபாட்டி தங்கப்பாண்டி தயவு செய்து இந்த ஆஃப் பாயில் தனமான மேட்டுக்குடித்தனமான கேள்விகளெல்லாம் விட்டுட்டு வேற எதனா வேலை இருந்தால் பாருங்க, ஓகேவா? இந்த அடி வயிற்றுலேருந்து கத்துவீங்களே ஏங்க அப்படின்னு, அந்த மாதிரி இதை ஏதாவது பண்ணிட்டு போங்க, ஓகேவா? நாங்களும் லைக் போடுறோம், ஜாலியாகுது, சிரிக்கிறோம். இந்த ஆஃப் பாயில் தனமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காதீங்க. உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா வடகொரியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு ஓடி போயிருங்க. அங்கே ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தங்கிக்காங்க, சரியா? இந்த மாதிரிலாம் வேணாம். வேற வேலை இருந்தால் பாருங்க.